அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோராஜன், ஏஎல்பி வாஸ்து மற்றும் ஏஎல்பி ஜோதிடர். ஸோ இப்போ பார்க்க போல பார்த்தீங்கன்னா ஏஎல்பி வாஸ்து பற்றிய ஒரு விளக்கம். இந்த விளக்கத்தில் இந்த ஜாதகத்துக்கும் வாஸ்து தவறுக்கும் வீட்டு வாஸ்து தவறுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மற்றும் ஏஎல்பி வாஸ்து முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் ஜாதகர் ஆண்மை, இவருடைய பிறப்பு லக்னமானது மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ ஏஎல்பி லக்னமானது கன்னி போயிட்டுருக்கு, வளரும் லக்னம் கன்னி போயிட்டுருக்கு. லக்னாதிபதி புத பகவான் ஸோ 8ல் இருக்கார். யார் கூட இருக்காரு? 12ஆம் அதிபதி சூரியன் விரையாதிபதி கூட புத பகவானுக்கு சேர்ந்திருக்கார். சரி, இப்போ இந்த வீட்டுக்கு இதை வச்சு நம்ம வந்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீட்டுகளில் ஜாதகத்தை அடிப்படையில் வீடு என்ன தவறுகள் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னா 4ஆம் பாவகம். ஸோ 4ஆம் பாவக அதிபதி எங்கே இருக்காரு? குரு பகவான் லக்னத்தில் இருக்கார், 4க்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வீடே வந்து ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? மீனத்தில் இருக்கார். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பெட்ரூம் வந்து தவறு அப்படிங்கறத இங்க காமிக்குது. பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தென்மேற்குல தான் பெட்ரூம் இருக்கணும். இப்போ பெட்ரூம் தென்மேற்குல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் எங்க இருக்கு? ஈசானியத்தில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வட மேற்குல ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. இப்போ பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹால் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பெட்ரூம் வந்து தவறு அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு காமிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமான சூரிய பகவான் எங்க இருக்காரு? 8ல் இருக்கார். இப்போ ஜாதகருக்கு 8ஆம் பாவம் ஜாதக பிரச்சனை கொடுக்குது. இந்த சூரிய பகவான் வந்து கிழக்கு பகுதியை ஆட்சி செய்கிறாரு. இப்போ கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான் கிழக்கு பகுதி. இங்கே ஆட்சி புரிகிறாரு 8ல் இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதி முழுக்க வந்து மூடப்பட்ட வீடு. கிழக்கு பகுதியில் எந்த ஜன்னலும் கிடையாது. அப்போ ஜன்னல் இல்லாத அந்த வீடு கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட ஒரு வீடு தான். அப்போ சூரியன் வந்து 8ல் இருக்கிறதுனால கிழக்கு பகுதி முழுக்க பாதிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புத பகவான் வடக்கு பகுதி ஆட்சி செய்யறது புத பகவான். அவர் பார்த்தீங்கன்னா அவரு 8ல் இருக்காரு. அப்போ வடக்கு பகுதியில் தவறு. இந்த வடக்கு பகுதி என்பது என்ன? இந்த வடக்கு மையம் தான் வடக்கு பகுதி. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? டாய்லெட் போட்டிருக்காங்க. அப்போ இந்த வடக்கு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துப்படி தவறான இடத்துல டாய்லெட் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்காரு. 4க்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா 11ல் எங்க இருக்காரு? கடகத்தில் இருக்கார். இப்போ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் இந்த இதுதான் வந்து டாய்லெட் தவறு வந்து மறுபடியும் காமிக்குது. இந்த இடத்துல வடக்கு பகுதியில் உள்ள டாய்லெட் தவறு அப்படிங்கிறத மறுபடியும் காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இருக்கார், 4லே இருக்கார். இங்க தனுசுல இருக்காரு. தனுசுல சந்திரன் இருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசல் தலைவாசல் தவறு அப்படிங்கிறத காமிக்குது. தலைவாசல் எங்க இருக்குங்க? நீச்சத்துல இந்த தலைவாசல் வீடு வந்து இந்த அக்னி மூல கட்டாயிருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நீச்ச பகுதியில் இதை வந்து மெயின் டோர் வச்சிருக்காங்க. அப்போ தலைவாசல் இங்கே தவறு. இப்போ வந்து இந்த ஜாதகத்தை வச்சே வந்து இவங்க வீட்டில் என்னென்ன தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் மட்டும்தான் வர்றாரு. அவர் ஜாதகத்தை பார்த்து உங்கள் வீட்டில் வந்து ஏன்னா இந்த 8 தொடர்ந்து வந்து இப்போ அடுத்த ஏஎல்பி வந்து உடனே வந்து அடுத்து 2ஆம் இங்கே வந்து வரப்போகுது. துலாத்துக்கு வந்து ஏஎல்பி மாறப்போகுது. அப்போ மாறினாலும் பார்த்தீங்கன்னா அந்த 8 கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஏதோ வந்து சம்திங்கிறாங்க, ஏதோ வீட்டில் ஏதோ தவறு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடைய வீட்டோடைய மேப்பை கொடுன்னு கேட்குறோம். அப்போ மேப்பை போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தவறு ஜாதகத்தோட தவறு அடுத்த லக்கத்துலேயும் 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்று வர்றதுனால தொடர்ந்து ஏதோ வீட்டிலையும் பிரச்சனை இருக்குதுங்கிறத நான் கேட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது இந்த போடுறாங்க. அப்போ இதற்கும் அதற்குமான தொடர்பு தெளிவாக ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஏஎல்பி வாஸ்து முறையில் இவ்வளோ சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை கற்றுக் கொடுத்த எனது அருமை குருநாதர் வாக்கி யோகி வாக்கி சித்தர் புதுவடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.